சாதாரண ஓலெவல் படிக்கிற மாணவனுக்கும் தெரியும். இலங்கையினுடைய அடித்தள பாறை வந்து ப்ரீ கேம்பிரியனுக்கு முற்பட்ட பாறை அமைப்பு. இது மிகவும் ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு பாறை அமைப்பு. இந்த பாறை அமைப்பினுடைய அடிப்பகுதி தான் இந்தியாவோடையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பாறை அமைப்பில எந்த விதமான உடைவுகளும் இல்லை. அதுல புவிநடுக்கம் வாரத்துக்கோ அல்லது எரிமலை வாரத்துக்கோ எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. மற்ற இதை சொல்றவர்கள் என்ன ஆய்வு செய்திருக்கிறார்கள்? எங்க யாழ்ப்பாணத்துல எங்கேயாவது இந்த செஸ்மோகிராஃப் என்று சொல்கின்ற புவிநடுக்க அலைபதி கருவிகள் இருக்குதா? அல்லது எங்கேயாவது நடுக்கம் வந்ததா? ஆகவே கனவு கண்டு போட்டு இதுகளை சொல்லக்கூடாது. இலங்கைக்கு புவிநடுக்கத்துல கிழக்கு மாகாணத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில இருந்து தென்கிழக்காக, அம்பாறையில இருந்து தென்கிழக்காக, பொத்துவிலுக்கு தென் மேற்காக என்று சொல்லி பல இடங்கள்ல ஏற்படுகிறது புவிநடுக்கம். ஆனால் அவை ஒன்றும் புவிநடுக்கம் அல்ல, அவை அதிர்வுகள், ட்ரெமர் என்று சொல்றது. இந்த அதிர்வுகள் 3 ரிக்டர் அளவுக்கு உள்ளதாக இருக்கும், 3.5 இருக்கும், 2 இருக்கும். ஆகவே இவ்வாறான அதிர்வுகள் மத்திய மலைநாட்டில் காணப்படுகின்ற அணைக்கட்டு பகுதிகளிலையும் இந்த அதிர்வுகள் இருக்குது. அந்த அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் அதிர்வுகள். இந்த அதிர்வுகள் வந்து பெரிய புவிநடுக்கமாக ஏற்படாது. பாரிய புவிநடுக்கம் இலங்கைக்கு வருமாக இருந்தால், ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு புவிநடுக்கம் இலங்கைக்கு வருமாக இருந்தால் அது 9.5 ரிக்டருக்கு மேல் அளவு திட்டத்துல தான் வரவும். அந்த சுமாத்ரா பகுதியில 9.4 அளவு திட்டத்துல கடலுக்கு கீழே வந்த அந்த புவிநடுக்கத்தினால்தான் சுனாமி வந்தது. அப்ப அதே போன்ற ஒரு அளவு திட்டத்துல அல்லது 9 ரிக்டர் அளவு திட்டத்துல புவிநடுக்கம் ஏற்பட்டால்தான் அவை இலங்கைக்கு பாதிப்பு வரும். அதுவும் இன்னும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற புவிநடுக்கங்கள் எல்லாம் தகட்டினுடைய ஓரங்களில தான் இடம்பெற வேண்டும். அந்த தகட்டினுடைய ஓரங்கள் தான் சுமத்ரா இந்தோனேசியாவுக்கு ஊடாக சென்று அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போகின்றது. ஆகவே இலங்கை அதுல இருந்து மிக தூரத்திலே அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே இடம்பெறுகின்ற இந்த பாறைகளினுடைய மாற்றம், உருமாற்றம் என்று சொல்றது. அப்ப இந்த உருமாற்றங்களின் காரணமாக பாறைகளினுடைய குழம்பில ஏற்படுகின்ற இந்த டிஃபார்மேஷன் என்று சொல்றது, இந்த உருமாற்றத்தின் காரணமாக இந்த தட்டுக்கள்ல ஆங்காங்கே சிறிய சிறிய இடங்கள்ல அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வுகள் தான் எங்களுக்கு திருகோணமலையையும் மற்றும் சில பகுதிகளையும் எதிரொலிக்கின்றதை ஒழிய அவை இலங்கையில பாரிய புவிநடுக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது.